உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. சூரிய கட்சிக்கும் கதிர் கட்சிக்கும் நடக்கிற சண்டையில உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்னு ஒருத்தர் மாத்தி மாத்தி குற்றம் சாட்டிக்கிறாங்களாம். மத்தியில ஆட்சியை இழக்கிறதுக்கு 2G ஊழல் பூதாகரமா வெடிச்சதுதான் காரணம்னு சொல்ற கதிர் கட்சிக்காரங்க சூரிய கட்சிய மத்திய அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டதுனாலதான் ஆட்சியே இழந்தோம்னு சொல்றாங்களாம். அதே மாதிரி சூரிய கட்சியோட இந்தி எதிர்ப்பு, இந்து மத வெறுப்பு பேச்சுகளாலதான் வட இந்தியாவில தங்களுக்கு தொடர் தோல்விகள் ஏற்பட்டதாகவும் கொந்தளிக்கிறாங்களாம். பேரம் பேசி மத்திய அமைச்சரவையில பங்கு வாங்கி பதவி சுகத்தை அனுபவிச்ச சூரிய கட்சிக்காரங்க இப்போ நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்கன்னு பொங்குறாங்களாம் கதர் சட்டைகள்ல ஒரு பிரிவினர். எங்க அமைச்சரவையில நீங்க பங்கு வாங்கினப்போ இனிச்சது, இப்ப உங்களுக்கு அமைச்சரவையில நாங்க பங்கு கேட்டா கசக்குதான்னு கேக்குறாங்களாம். 2006 தேர்தல்ல மெஜாரிட்டி கிடைக்காம போனப்போ மைனாரிட்டி அரசுக்கு ஆதரவு கொடுத்து 5 வருஷம் காப்பாத்தினது நாங்க தான். அந்த நன்றி கூட இல்லாம இன்னைக்கு எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்களாம். எங்க ஆதரவால மத்தியிலையும் மாநிலத்திலையும் பதவி சுகத்தை அனுபவிச்ச சூரிய கட்சிக்காரங்களாலதான் எங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கடுக்கிறாங்களாம் கதர் சட்டைகள். ஆனா இலங்கை தமிழர் விஷயத்துல எங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட கதிர் கட்சி தான் காரணம், அதனால 2011 தேர்தல்ல தோத்தோம்னு திருப்பி அடிக்கிறாங்களாம் சூரிய கட்சிக்காரங்க. கச்சத்தீவு, காவிரி, நீட், ONGC அப்படின்னு எல்லா விவகாரத்திலயும் கதிர் கட்சியால தான் எங்களுக்கு கெட்ட பேருன்னு பொறுமி தள்ளுறாங்களாம் உப்பிக்கல். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட விவகாரம் கூட்டணியை எங்க கொண்டு போய் விட போகுதுங்கிற கவலையோட நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களாம் கூட்டணியில இருக்க மத்தவங்க.